தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 74,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 74,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மொத்தம் 35,000 விநாயகர் சிலைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வைக்க தமிழக காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் குறிப்பாக சென்னையில் மட்டும் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக சென்னை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே போல சென்னை முழுவதிலும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் 1519 விநாயகர் சிலைகள் வைக்க சென்னை காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது அவைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அந்த சென்னையில் பொறுத்தவரையில் ஒவ்வொரு விநாயகர் சிலையிலும் மொத்தம் 3 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழ்வதை தடுக்கும் வண்ணமாக அவர்கள் அங்கு நியமிக்கப்பட்டு தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக கார் மற்றும் இருசக்கர வாகன ரோந்து பணிகளில் போலீசார் ஈடுபட வேண்டும் எனவும் சென்னை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அந்த விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்ட இடங்களை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக அதில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கவும் சென்னை காவல்துறையினர் தரப்பில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று விடுமுறை நாள் என்பதால் முக்கிய இடங்களாக அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களாக பார்க்கக்கூடிய மெரினா கடற்கரை, மால்கள் மற்றும் பார்க் உள்ளிட்ட இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு மட்டும் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ச்சியாக ரோந்து பணிகளில் ஈடுபட்டும் அங்கு எந்தவிதமான அசம்பாவிதமும் நிகழாமல் தடுப்பதற்காக அங்கேயும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிலைகளானது அடுத்த 4 நாட்களுக்கு வைக்கப்படும் எனவும் அதன் பின்னர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் குறிப்பிட்டுள்ள 4 கடற்கரையில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் 4 கடற்கரையில் இந்த சிலையை கரைப்பதற்காக சென்னை காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு திருவொற்றியூர், மெரினா மற்றும் நீலாங்கரை மற்றும் காசிமேடு ஆகிய 4 கடற்கரைகளில் இந்த சிலைகளை கரைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் அந்த சிலைகளை கொண்டு சென்று கரைக்கிற வரையில் அவர்களுடன் இருக்க வேண்டும் எனவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்வலமாக வரும்போதும் போலீசார் அவர்களுடனே வர வேண்டும். அவர்கள் கரைத்த பின்பு அந்த ரசீதை கொடுத்த பின்பு தான் போலீசார் செல்ல வேண்டும் எனவும் சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.